guys, இப்போ நம்ம வந்து டியூட் தெஃப்ட் வார் விளாட்றோம். இப்போ வந்து ரொம்ப நாளாக வீடியோ போடல, அதனால் என்னன்னு கேட்காதீங்க. அண்டு ஒன்று சொல்ல மறந்துட்டேன், எப்போ பார்த்தாலும் மறக்குது. வெல்கம் டு பாய்ஸ் விலாக் கேம்ஸ் கைஸ். அண்டு இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விவசாயி ஒருத்தர் வர போகிறாரு. இந்த விவசாயி வந்து இப்போ கூட வந்து உட்கார போகிறாரு. இந்த ஒரு விவசாயி கூட இருக்காது பார்த்தீங்களா, விவசாயிங்கிற பேரில் சாலை கட்டிட்டு வந்திருக்கு. இதெல்லாம் என்ன பண்ண நீங்கள் வந்து அப்புறம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ஏன்னா இப்போ தான் நம்ம வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப நாளாக வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடல. அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த கேம் பேர் வந்து டியூட் தெஃப்ட் வார். அதனால் இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இதில் வந்து எங்கெங்கே உங்களுக்கு ஒரு டிப்ஸ் தான். இப்போ இதில் வந்து எங்கெங்கே அமௌண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து போய் பார்க்க போகிறோம். அடுத்து வந்து நான் வந்து நிறைய வீடியோ போட்டிருப்பேன், அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அது வந்து என்ன அப்படின்னா வந்து எப்படி சொல்கிறது, அதெல்லாம் நான் வந்து டெலீட் பண்ணிட்டேன். இந்த கூட ஒன்று இருக்குல்ல, இதுதான் கூட சேர்ந்து டெலீட் பண்ணி விட்ருச்சு. ஏன்டா டெலீட் பண்ணாதடா அப்படின்னு சொல்ல நைட்டு உட்காந்து டெலீட் பண்ணி விட்ருச்சு இது. பறவை என்ன செய்ய அப்படின்னு சோகத்தில் இருந்தேன். அதனால் இப்போ தான் கைஸ் நேரம் கிடச்சிது கடைசியில். இப்போ நம்ம தண்ணிக்குள்ளே வந்துட்டோம். அதனால் இப்போ கொஞ்சம் மேலே ஏறிட்டு அடுத்து நம்ம போய் விளையாடுறத ஆரம்பிச்சிடலாம் கைஸ். இதில் வந்து நிறைய இடத்துல வந்து காசு இருக்கும். இதெல்லாம் வந்து எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இப்போ இதில் வந்து புது அப்டேட்லாம் பண்ணியிருக்கானுங்க. என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நம்ம வந்து இங்கே கிறிஸ்மஸ் தாத்தா போய் பார்க்கலாமா, கிறிஸ்மஸ் தாத்தாவை போய் பார்க்கலாமாமா. அது என்னன்னு எனக்கு சரியாக தெரில. நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய பேர் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தானுங்க, இந்த மாதிரி வந்து புதுசாக அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. அதோட நம்மளோட வீடியோ வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணி விட்ருங்க ப்ளீஸ், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காசு கலெக்ட் பண்ணுற இடத்துக்கு வந்தாச்சு. அப்படியே பேசிகிட்டே வந்துட்டோம் கடைசியில். சரி, உள்ளே ஒரு மொட்டை தலையம் இருப்பானா இல்லை எவன் இருப்பானோ, நம்மளுக்கு என்ன அப்படின்னு போக வேண்டியதான். அப்படின்னு போக நம்ம போயிட்டு ஏதாவது மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு பெரிய பிரச்சனை. அப்புறம் வந்து இப்போ வந்து கடைசியாக வந்துட்டோம். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். கலெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்ததாக அப்படின்னு போடுவானுங்க. அடுத்ததாக நீங்கள் வந்து எங்கே போகணும் அப்படின்னு கேட்பானுங்கல்ல, அது மாதிரி தான். வாழைப்பழம் கடைக்கு வாழைப்பழம் வேணுமா, வாழைப்பழம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வாழைப்பழம் கடை மாதிரி போட்டிருப்பானுங்க, பனானா ஷாப், அங்கே தான் போகிறோம். அதான் இவன் வாழைப்பழம்னு இருக்கான். அதோட நான் வந்து இங்கே ஒருத்தனுங்க டான்ஸ் ஆடிட்டு இருப்பானுங்க, அங்கேயும் வந்தாச்சு. டவுன் ஹால் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டவுன் ஹால் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருக்குது. பார்த்தீங்களா, இப்போ கூட வந்து மழை பெஞ்சிட்ருக்கு. இதில் புது அப்டேட்லாம் எனக்கு சொன்னதே இருந்தா கூட ஒன்று உட்காந்துருக்குல, எல்லாத்தையும் அப்படியே டெலீட் பண்ணி விட்டுட்டு எனக்கு அதுவே எனக்கு ஒரு மாதம் கழித்து தான் தெரிஞ்சுது இவன் தான் டெலீட் பண்ணி விட்டான்றது. என்ன அப்படி ஒரு வேலையை செஞ்சு போட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருக்க பார்த்தீங்களா. இதெல்லாம் பண்ணுறது கைஸ். ஆனால் நம்ம கேட்டால் மட்டும் ஒன்றும் செய்யலைங்கிறது. சரி, அப்படியே வந்துட்டோம். சரி, இப்போ இங்கே வந்து முக்கால்வாசி பேர் வந்து எப்படி இருக்காங்க அப்படின்னா, மொட்டத்தலை அதான் இந்த கேம்லேயே அப்படி தான் இருக்கானுங்க முக்கால்வாசி பேர். ஆனால் இவனையெல்லாம் என்ன செய்ய அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த வகையில் இவனுங்க ஒன்றும் அவ்வளோதான் நல்லவனுங்களும் இல்லை, கெட்டவனுங்களும் இல்லை, ரெண்டுத்துக்கும் நடுவில். நம்ம வந்து அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கரெக்டாக வந்து இங்கே இன்னொரு இடத்துக்கு போகணும், ஆனால் மறந்துட்டு வந்துட்டேன், சாரி. பர்கர் ஷாப்பு அதுக்கு பின்னாடி, அதெல்லாம் போக மாட்டார். இவர் போயிட்டு பர்கர் தின்னுட்டு வருவார் கைஸ். நம்ம இவனை விட்டோம்னா 100 ரூபீஸ் வேஸ்ட் பண்ணி விட்டுருவோம் நம்மளுக்கே. அதனால்
இப்போ இதில் வந்து யாருக்குமே உள்ள 2 கட்டு தான் முக்கியமாக தெரியாத விஷயம் என்னென்னா எங்கே அமௌண்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து பயங்கரமாக குழம்புவீங்க. அந்த டைமில் தான் உங்களுக்கு என் வீடியோ வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கேன். அதான் எனக்கும் தெரில. சரி இப்போ உள்ளே போகலாம். என்னடா சும்மா சும்மா கையை வச்சு அடிச்சு எடுத்தாச்சு கைஸ். அடுத்து உங்களுக்கு என்னென்ன கேம் வேணும்னு சொல்லிங்க அப்படின்னா நான் வந்து அதையும் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அதுக்கப்புறம் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறம் உங்களுக்கும் எல்லாம் கரெக்டாக இருக்கும்ல. ஐயோ ஓகே, அதனால் இப்போ நம்ம வந்து போயிட்டுருக்கோம். நேராக ஆக்சிலேட்டரை மட்டும் அழுத்தி விட்றேன். மவுண்டன் மேலே ஏறுவியா? இப்போ மவுண்டன் பைக்கை வச்சுக்கிட்டு மவுண்டன் மேலே இது மவுண்டன் பைக்கு தான். சரி, ஆனால் மவுண்டன் மேலே போகணுன்றது நிறைய பேர்த்துக்கு தெரியுது. ஆனால் அதுலேயே இன்னொரு இடம் இருக்குது, அது யாருக்குமே தெரில கைஸ். இப்போ அங்கே போய் காட்டுறேன். அதுக்கு அதெல்லாம் இல்லை, ஊரில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரிய வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ நம்ம தெரியலையா? கொஞ்ச நேரம் சாலை கட்டிட்டு உட்காந்துருக்கு பக்கத்துலயே. என்னடா சாலை கட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்டா விவசாயி. கண்ணு மறைக்காதடா. சரி கைஸ், அப்படியே வந்துட்டோம். இது பார்த்துருப்பீங்க நிறைய பேர். இந்த கேமுக்குள்ள வந்துட்டு சின்ன காரியா எங்க இருக்குன்னு தெரியாது, அதோட வே அப்படின்னு போட்டிருக்கோம். அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே போகணும் நீங்கள். அதுக்கு வந்து நீங்கள் டூபரில் போவீங்க. டூபர்லேயும் இந்த மாதிரி பைக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி இத்தனைக்காண்டு காரு இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு அது தெரியல. நிறைய பேர்த்துக்குன்னா ஒரு சில பேரா, நிறைய பேர்த்துக்கு தெரில. அதனால தான் காட்ட வந்திருக்கேன் இந்த வீடியோவில். இவன் ஒருத்தங்க சும்மா பாட்டை போட்டுக்கிட்டே இருப்பான். ட்ரம்ஸ் எடுத்து கொடுத்தா அதையும் வாசிக்கிட்டு கிடப்பான். அமைதி ஆடுறா கொஞ்ச நேரம் கைஸ். அப்புறம் இவனுக்கு வந்து ஒரு பேர் எனக்கு வைக்க தெரில, நீங்களே சொல்லுங்கள் என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு. நீங்கள் உண்மையான பேரை சொல்லிடு. அதெல்லாம் அது வந்து இவனோட உண்மையான பேர் நான் எப்போ சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு 50K லைக்ஸ் அப்படி வந்துருச்சு, அப்படி சப்ஸ்கிரைபர் வந்துட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் இவனோட உண்மையான பேர் சொல்லுவேன். அது வரைக்கும் நான் ஒரு பட்ட பேர் யோசிக்கிறேன், நீங்களும் ஒரு பட்ட பேர் யோசிக்கிறேன். நான் சொல்கிறேன். அப்புறம் வந்து இப்போ அடுத்து இங்கே எங்கே போகிறோம் அப்படின்னு போகிறோம். நல்ல பேர் கிடச்சிச்சு, பிக் பாஸ். கைஸ், அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அந்த இடத்துக்கு இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போயிருப்போம், பார்த்துருப்பீங்க. அந்த இடத்துல வந்து நிறையா 7 கட்டு பணம், 7 கட்டிக்கிட்ட இருக்கு. 7 கட்டிக்கிட்ட இல்லை. அப்புறம் என்கிட்ட வந்து நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு, அதெல்லாம் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து 50K சப்ஸ்கிரைப்ஸ் அண்ட் லைக்ஸ் வேணும். ஓகே கைஸ், இப்போ உள்ள போகிறோம். என்ன இடம்னு தெரில. ட்ரிங்க்ஸ் ஒரு ஆடு பார்க்கணும். சும்மா சொல்றாங்க. சும்மா சொல்றீங்கடா, அதெல்லாம் பார்க்க தேவையில்ல. அப்புறம் உங்களுக்கு எனக்கு வந்து இது லாம்போகினி கார் தான் பிடிக்கும். உங்களுக்கு என்ன கார் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணி விட்ருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் அது எனக்கு புக்காட்டி பிடிக்கும், அவனுக்கு லாம்போகினி தான் வந்துச்சுல. நம்ம லாம்போகினி சொன்னோன்னே வந்துருச்சு பார்த்தீங்களா. ஆனால் ஏன்னா எனக்கு சூலம் இந்த கேமில் வந்து என்ன அப்படின்னா, என் பேர் என்னன்னு தெரியுமா? சொல்ல மாட்டானே, என்ன பண்ணுவீங்க அப்படின்றான். என் பேரே சொல்ல மாட்டான். சும்மா சொன்னேன். நல்ல காமெடி பண்ணுறாங்க. இவனை தூக்கிட்டு போயிட்டு தேவையில்லாம இவனை கொண்டுட்டோம். நம்ம தேவையில்லாத வேலை. ஆனால் நம்மளுக்கு ஸ்டார் வரல. அடுத்து நீங்கள் வந்து இந்த வீடியோவுக்கு ஒரு 20K சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் வந்துட்டீங்க அப்படின்னாலே அது கூட போதும். நான் வந்து உங்களுக்கு டேங்கர் எடுத்து காட்டுறேன் கைஸ். இந்த வீடியோவுக்கு சொல்கிறேன், கண்டிப்பாக டேங்கர் எடுத்து காட்டுறேன். அதுவும் ஃப்ரீயாக, டூபர்லலாம் இல்லை. அண்டு இப்போ நம்ம வந்து ஆர்மி பிளேஸ்ல இருந்து எடுத்து தருவான். சாண்டா தாத்தா கிட்ட போகிறோம். அதெல்லாம் இல்லைப்பா, இப்போ ஆர்மி தாத்தா கிட்ட போகிறோம். சாண்டா தாத்தா, ஆர்மி தாத்தானால்தான் சாண்டா தாத்தா. மொட்டை தாத்தாடா.
உங்களுக்கு நான் பேர் வச்சிருக்கேன். 100 ரூபாய் கேட்குறானுங்க. சரி கொடுப்போம். லா 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 அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பார்த்தீங்களா சூப்பராக சவுண்ட் இருக்கு. நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா வந்துட்டோம். வந்து இது பேரு தான் ஐஸ்லாண்டுன்னு பார்த்தா நம்ம இடத்துக்கு பேரு மெயின்லேண்டாமா. சரி இவன் ஒருத்தங்க நம்மளை காமெடி பண்றதுலயே கிடைக்கிறான். இங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு டம்மி பீஸ்லாம் கூட வச்சுட்டு வீடியோ எடுக்கிறேன் பாருங்க. இவன் சொல்லணும். அப்புறம் இந்த வீடியோவில் என் ஃபிங்கர் வந்து நிறைய தெரியும்னு நினைக்கிறேன். அது வந்து இப்போ என்னமோ மிஸ்டேக் ஆயிடுச்சு. அதனால அடுத்த தடவை அது தெரியாமல் பார்த்துக்கிறேன் கைஸ். அந்த மிஸ்டேக் இனிமேல் நடக்கவே இல்லை பார்த்தீங்களா. ஆனால் நான் இப்போ எல்லாம் இவர் கூட பேச மாட்டேன். என்கிட்ட நிறைய கன்னெல்லாம் இருக்குது. இதெல்லாம் அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். போட்டெல்லாம் தள்ள முடியாது தெரியுமா. இப்போ இங்கே வந்து நீங்கள் யாரையாவது கொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போலீஸ் யாருமே வரமாட்டாங்க. போலீஸே வரமாட்டாங்க. நீ அது 5 ஸ்டார் எடுத்தால் கூட ஸ்டார் மட்டும்தான் வரும். ஹெட்ஷாட் கைஸ். இங்கே நான் வந்து நிறையா வந்து இப்படி கிண்டல் பண்ணுறாங்க. அழுது கிழிச்சுட்டாள். சரி கைஸ், இப்போ நம்ம அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா மனுஷங்களை கொல்ல தான் போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு தேவை இந்த பால். இப்போ இது வந்து டியூப் டெப்ட் வார் நியூ அப்டேட்டு. ஆனால் ஆல்ரெடி ஒரு அப்டேட் இருக்குது. அது இப்போ வந்து நீங்கள் தேடுறது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி தான் கைஸ். போலீஸ் தாத்தா போலீஸ் தாத்தா போலீஸ் தாத்தா. ஏய் தென் இப்படியே இருக்கட்டும்டா. இந்த பாட்டு என்னமோ தெரில, சும்மா சும்மா என் வாய்க்குள்ளே தான் வரும். பார்த்தீங்களா கைஸ், நம்மளை ஒன்றுமே செய்ய விட மாட்டானுங்க இவங்கெல்லாம். சரி இவனை அடிமாவன அதில் நம்மளுக்கு கொஞ்சம் காசு கிடைச்சிருக்கு. அடுத்து அவனை அடிச்சிருந்தா இந்த தொப்பிக்கார ஓடி போயிருப்பான். கண்டிப்பாக நம்ம தான் காசு வச்சுருக்கோமே அப்படின்னு ஓடிருப்பாங்க கைஸ். அடி 1 ரூபா தரல கைஸ். பார்த்தீங்கன்னா அவனை காசு வச்சுருக்கோமேன்னு வெல் பிளேடுக்கு நல்லா விளையாட தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஐ ஆப்ஷன் இருக்குல்ல, இதை நீங்கள் வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா இதை இப்படி நீங்கள் பண்ணி விட்டீங்க அப்படின்னா வெல் பிளேடுக்கு இது ஒன்று. ஓகேவா. அடுத்து இவன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மீசா வச்சதாடி அதனால ஒரு ஃபோட்டோ எடுக்க போகிறோம். ஓகே கைஸ், அத்து போகலாமா போலாமா சபா. சாண்டா கூட போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வர போகிறேன் கைஸ். ட்ரெயின் கூடயும் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்க போகிறேன். இதெல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கேலரிக்குள்ளே இருக்கும். அதை நீங்கள் வால்பேப்பராக செட் பண்ணிக்கலாம். உண்மையிலே சொல்கிறேன், கேலரிக்குள்ளே வால்பேப்பராக செட் பண்ணிக்கலாம். அதோட கேள்விப்பட்டேன் இப்போ சும்மா புதுசாக வந்து ஜிப்ளி ஸ்டைல் ஒன்லி ஜிப்ளி ஸ்டைல் அது பார்த்தேன். அதான் என்ன அப்படின்னு எனக்கு சரியாக தெரில. ஆனால் நான் அதை வந்து கேலரியிலே பண்ணிடுவேன். பார்த்தீங்கன்னா நான் அதை வந்து கேலரியிலேயே பண்ணி நான் அது ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்திருக்கேன். கேலரியிலேயே சாண்டா கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா. இப்படி எடுத்துக்கிட்டேங்க. இன்னொரு ஃபோட்டோ அப்படி போடு. இப்படி போடு. அப்படி இப்படி. ஓகே கைஸ், அழுத்தி போடும். அடுத்து ஆனால் சாண்டா கிளாஸ் மேலெல்லாம் பந்து எதோ பண்ண அவர் ஏன்னா பவர்டாங்க. இன்னொரு டவர் கைஸ்.
கைஸ் அப்புறம் சொல்லவே மறந்துட்டேன், நிறைய பேர் ஜிடிஏ இது என்கிட்ட இப்போதைக்கு பிசி கம்ப்யூட்டர் எதுவுமே இல்லை, ஒன்லி ஃபோன் கேம்ஸ் அது மட்டும்தான் இருக்குது. ரோப்ளாக்ஸு அதெல்லாம் நம்மளால் முடியாது. ஆனால் ஒன் டைம் உங்களுக்காக பிளாக்மேன் கோ வேணால் போடுறேன். ஆனால் அது வந்து எப்படின்னா 1 year ஒன்ஸ் வேணால் போடலாம் கைஸ், பிகாஸ் நெட்டு கேம் இல்லை அப்படிலாம் சொல்ல முடியாது. என் ஃபோன் வந்து இப்போ வந்து எப்படி சொல்கிறேன்னா பயங்கர ஹேங் ப்ராப்ளம் இருக்குது. இந்த ட்ரெயின் கூட அடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கலாமா? கொஞ்சம் இந்த சைடில் ஒன்று இல்லை கொஞ்சம் மேலே பாரு, இப்படி இருக்கட்டும். இப்படி போடு, அடுத்து அப்படி போடு, அழுத்தி போடு, இங்கே ஒன்று, அவ்வளோதாங்க. சரி இது அழுத்தி போட்டியா? நம்மளுக்கு அடுத்து இப்போ நம்ம வந்து மெயின்லேண்டுக்கு 100 ரூபா கொடுத்து போகிறோம். ஐயோ அடுத்தது 1000 ரூபா வச்சிருந்தோம். இப்போ அப்புறம் உங்களுக்கு வந்து எந்த சூப்பர் ஹீரோ வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. அதுக்குள்ளே மெயின்லேண்டுக்கு வந்துட்டோமா? நார்த்து போலுக்கும் போயிட்டு வந்துட்டோம், மெயின்லேண்டுக்கும் வந்துட்டோம். சரி இவன்கிட்ட இருந்து இந்த காரை ஃபஸ்ட்டு பிடிங்க. யோ நான் இங்கே ஒரு லேம்போகினி நிறுத்திட்டு போயிருந்தேன்யா. யோ பின்னாடி இருக்குல்ல, எங்கயா? பின்னாடிப்பா போகிறேன். அந்தா இருக்கு. சாரி காய்ஸ், நம்ம இந்த லேம்போகினி வித்துருவோமா? போடா ப்ளீஸ் கைஸ், என் கை வந்து பயங்கரமாக தெரியுது, அதனால் இது வந்து எப்படி சரிப்பட்டு வராது. அதனால் நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கரெக்டான சொல்லு. இந்த எதுக்குடா இப்போ நான் 1000 ரூபா சேர்த்து வச்சதை 900 கைஸ், இவனை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு புரியல, கொஞ்சம் டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். 11,000 ஐயோ ஹெட் பேண்டு கீழே இறங்கிச்சு. 11,000 கிட்ட சேர்த்து. ஐயோ இது என்னடா 11,000 கிட்ட பண்ணவே முடியல கைஸ். 11,000 இவன் ஒருத்தன் 11,000 சரியான கஞ்சூஸ். ஆமாம், இவன் என்னன்னா வயிற்றுல சேர்த்து வைப்பான். கைஸ் பாருங்க இப்படி மோசமாக பண்ணுறான். உண்மையான சொல்கிறேன் கைஸ், இந்த கேம்லாம் எனக்கு விளாண்டு நிறையா எக்ஸ்பீரியன்ஸ்டு மேன் தான். பட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து என்ன இந்த சாண்டா கூட அதெல்லாம் புதுசாக வந்திருக்கா அந்த அப்டேட்லாம், அதனால் நம்மளால் அதெல்லாம் போட முடியாதோ. அச்சோ ஷபா கைஸ், இவங்க பாருங்க கைஸ், சும்மா எப்படி போடா. சரி அப்புறம் வந்து இப்போ நம்ம அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு தான் போகிறோம். இதை விற்கணும். நீ அடுத்து ஒன்று முக்கியமாக சொல்ல, பாஸ்கெட் பால் விளையாட போகிறோம். நான் தான் விளையாடுவேன். போ இவன் ஒருத்தங்க சும்மா அது என்ன நான் தான் மிஸ்டர் நான் தான். நல்லா இருக்கேன் இந்த பேர். இவனுக்கு இதே பேர் வச்சிடலாமான்னு கொஞ்சம் கமெண்ட்டில் வச்சிடலாம் அப்படின்னா எஸ்ன்னு அமுத்துங்க, நோ வைக்க வேணாம் அப்படின்னா நோன்னு அமுத்துங்க. ஓகே, நம்மளால் எத்தனை கோல் அடிக்க முடியுமோ அடிச்சு விட்ருவான். நல்லா 40 கிட்ட அடிப்பேன் கைஸ். 10 வரைக்கும் தான் இவன் அடிப்பான். ஐயோ அதெல்லாம் சொல்கிறான் கைஸ். இவனே ஒரு டம்மி பீஸ் சொல்லி இதெல்லாம் சவுண்டு விட்டுட்ருக்கான் பார்த்தீங்களா வாயிலையே. ஆனால் இவனை மாதிரி யாராலையும் வரவே முடியாது. ஐயே நம்ம கோடு தப்பாக போச்சு. 2 ஸ்கோர் தானா? இல்லை காசு கொடுப்பானே எனக்கு கேள்விப்பட்டேன், ஆனால் 1 ரூபா கிடைக்க மாட்டேங்க. 30 ரூபா தான், 40 ரூபா. அண்டு நம்ம இப்போ வந்து வீடியோ முடிக்கிற நிலமையில வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து எங்கெல்லாம் அமௌண்ட்டு சேர்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு காட்டிட்டேன். இன்னும் ஒரு இடம் மட்டும் காட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோ முடிஞ்சிடும். இன்னும் 2 நம்மளுக்கு இப்போ 30 ரூபா தான் கிடச்சிருக்கு. இது எத்தனை கொடுக்குறோமோ அத்தனை ரூபா கிடைக்குமா, எத்தனை கோல் போடுறோமோ அது வந்து 10 × 10 அந்த மாதிரி தான் கிடைக்குமா. இன்னும் நான் உங்களுக்கு ஒரே ஒரு இடம்
காட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ முடிஞ்சிடும். இதோட பார்ட் 2 வேணும் பார்ட் 2 வந்து நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்ட் 2 வந்து பாருங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா கொஞ்சம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இப்போ நம்ம வந்து அடுத்த வந்து அட்வென்ச்சர் வீடியோஸ் போடலாம். இது வந்து உங்களுக்கு டிப்ஸாக இருக்கணுமே தான் இந்த வீடியோ போட்டேன். ஆக்சுவலி இது வந்து எப்படி சொல்கிறது, இது போட விருப்பம் இல்லாமல் தான் போட்ட மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஆனால் இது எனக்கும் பிடிச்ச வீடியோ தான், உங்களுக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா சொன்ன மாதிரி போட்டு விட்ருங்க. என்ன போட லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்டா. இவனுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது கைஸ். சரி, நம்ம லாம்போகனி எவ்வளோ ஸ்பீடாக போச்சு. கடைசியில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாம்போகனியை விற்றுட்டு தான் இந்த வீடியோவை முடிக்க போகிறோம். இவனுக்கு என்னோட லாம்போகனியை விற்கணும்னா மட்டும் சந்தோஷமாக இருக்கும். இவனோட புக்காட்டியை மட்டும் விற்றா அழுவாங்க கைஸ். அழகு மாட்டேன், கத்தி கடலில் எடுத்துருவேன். ஆனால் இவன் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஓவராக இல்லையான்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள். இந்தா இங்கே ஒருத்தன் இருக்கான், சொல்லாதீங்க. இந்தா இவன் நிறைய காசு வச்சுருப்பான். இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் என்னடா 5 கட்டுன்ட்டு 3 கட்டு தான் இருக்குன்னு பார்க்காதீங்க. இந்தா இங்கே 2, அப்புறம் வந்து இங்கே 2 இருக்குது. சரி, அப்புறம் வந்து இப்போ போகலாமா? அந்த ராயல் லாஞ்சரை எடுக்கலாம் முடியாது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தெரியும் எப்படி எடுக்க அப்படின்னு தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து சொல்லிடுங்க. நாங்கள் அந்த ட்ரை பண்ணி உங்களுக்கு போட்டு விட்றோம் இன்னொரு வீடியோ. சரி, அதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு ஸ்பாட் இருக்குது. அந்த ஸ்பாட் வந்து உங்களுக்கு இப்போயே காட்டிடுறேன். காட்டிட்டா இந்த இது வந்து எப்படி அப்படின்னா இந்த வீடியோவோட ஃபுல் தீமே அதுதான். பார்த்தீங்கன்னா அந்த டான்ஸ் ஆடிட்டு இருந்தானுங்கள்ல, அதை மாதிரியே தான் இவனும் திருடி வச்சுருப்பான். நம்ம ஆர்டிஸ்ட் போட்டுக்க போகிறோம். திருடுறவன்ட்ட திருடுறது தப்பு இல்லைல்ல, வேற வெண்ண அப்படின்னு தான் நான் இப்போ போகிறேன். அண்டு எனக்கு வந்து வீடியோ போடுறதுனா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் வீடியோ போடுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எப்படி போடணும் அப்படின்றத நான் வந்து அந்த ஃபஸ்ட்டு உங்களுக்கு யூடியூப் சேனல் எப்படி மேக் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவாக போடுறேன். அது உங்களுக்கு வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு போடுறேன். அது எந்த மாதிரி வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிடுங்க. இந்த மாதிரி யூடியூப் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பின் பண்ணிடுங்க. கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து பின் பண்ணி விட்ருங்க. நான் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் கைஸ். இவன் தான் கைஸ் அந்த சொட்டை. இவனை வந்து அடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு காசு கிடைக்கும். பிளாக் மார்க்கெட்டில் எல்லாத்தையும் விற்றுட்டு வருவான், அதில் காசு கிடைக்கும் எனக்கு. இவன்கிட்ட நம்ம திருடுறது தப்பா இல்லையா அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் கமெண்ட்டில் பின் பண்ணுங்க பார்ப்போம். எஸ் அப்படின்னா நான் செய்கிறது கரெக்டு அப்படின்னா கரெக்டுன்னு அனுப்புங்க. தப்பு அப்படின்னா தப்புன்னு அனுப்புங்க. நோன்னு அனுப்புங்க. அப்படின்னா எஸ், தப்பு அப்படின்னா நோ. ஓகே, இப்போ நம்ம இங்கே மேப் ஒன்று இருக்குது. இது நான் உங்களுக்கு காட்டவே மறந்துட்டேன். இது நிறைய பேர்த்துக்கு யூஸ் ஆகும். பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்து முன்னாடி நம்ம வந்து இது கார் இந்த இடத்துக்கு வைக்கலாம். காருக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். அண்டு என்னால் வந்து இன்றைக்கி வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு தான் இது பண்ணுவேன். அப்புறம் பக்கத்தில் சவுண்டு ஏற்றிக்கிட்டே இருக்கான். அடுத்த வீடியோலாம் இவனை வச்சு மேக் பண்ணுறதா இல்லை வேணாமா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஏன்னா இவன் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாகவும் இருக்கான். அதே நேரத்தில் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறான். என்னைய வந்து எதுவுமே சொல்ல விட மாட்டேங்கிறான். சும்மா அப்படியே என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சும்மா ஏதாவது சவுண்டு மேக் பண்ணிவிட்டு ஏதாவது கிண்டல் அடிச்சிட்டு இருக்காங்க கைஸ். இவனை வந்து வீடியோக்குள்ளே இனிமேல் கொண்டு வரலாம் அப்படின்னா எஸ் நான் சொல்லுங்கள், இல்லை அப்படின்னா நோன்னு சொல்லுங்கள் கைஸ். ஏன்னா எனக்கும் இவன் ஆட்டிடியூட் பிடிக்கல. இவன் வந்து கரெக்டாக இருந்தான் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். இவன் வந்து கரெக்டாக வந்து இது பண்ணுறான் அப்படின்னா நான் உங்களுக்கு இவனையும் வீடியோவில் ஏற்றுக்கிறேன். இல்லை அப்படின்னா நோன் பின் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோ அவனை வந்து வச்சு நான் போடுறேன். அதான் எனக்கு தெரிஞ்ச அவன் உள்ள வர லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வீடியோ. அண்டு இப்போ அடுத்து வந்து இன்னொரு கேம் வந்து உங்களுக்கு போடுறேன். அது பேர் என்னன்னு நம்ம தலைவன் சொல்லுவான். மினி கிராஃப்டா கைஸ்? பிளாக் இல்லை கைஸ், மினி கிராஃப்ட்லாம் இல்லை. இவன் எனக்கு கொஞ்சம் கெஸ் பண்ண டைம் கொடுப்பான். கெஸ் பண்ணுப்பா.
பிளாக் அதை நான் புதுசாக தான் ஏற்றணும். அது என்ன கேம்னு இவன்ட்டு வந்து கேட்போம். சொல்லுப்பா சட்டுன்னு. பிளாக் மேங்கோவா? இல்லை, அதெல்லாம் நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான். பிளாக்கு கிராஃப்ட்டு கைஸ், அது என்ன கேமுன்னு நான் வீடியோவில் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அதுலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லேம்போகினி இவ்வளோ விற்கிறாங்க கைஸ், பார்த்தீங்களா? சரி, ஒரு கார் எட்டு போவோம் இங்கேருந்து. எவ்வளோ கேட்க போகிறேன்? எப்படியும் ஒரு 5 ரூபா, அது கூட கேட்கல. அந்த கேம் வந்து இவனுக்கு ஒரு க்ளூ கொடுப்போம். அந்த கேம் வந்து ஐயில் ஸ்டார்ட் ஆகும். கேமோட ஹெட்டிங் ஐயில் ஸ்டார்ட் ஆகும். இன்னும் அதுவும் ஒரு பைக் பற்றியான கேம் தான். இன்னும் சொல்லு. IN இந்தியன் பைக். கைஸ் கெஸ் பண்ணிட்டாங்க கைஸ். அதனால் இவனை வந்து வீடியோவில் ஏற்றுக்க போகிறேன். கெஸ் பண்ணால் வீடியோவில் இந்த டிப்ஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது இல்லை பிடிக்கலையா அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஓகே, இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துட்டு வீட்டில் போய் தூங்க போகிறேன். இந்த கார் எங்கேயோ நிற்கட்டும், நம்ம போயிட்டு தூங்கலாம். அண்டு ஃபைனலி தூங்குறதுக்கு இப்படியே சவுண்டு கொடுக்குறான் பார்த்தீங்களா? சவுண்டு மேய்க்கிறதுல பெரிய ஆள். நம்ம தான் தும்மல் விட்டுட்ருக்கோம். இந்த வின்டர் சீசன் அப்போல்லாம் தும்மல் விட மாட்டான் இவன். சம்மர் சீசன் அப்போ தான் தும்மல் விட்டுட்ருப்பான். அதான் எனக்கு கடுப்பாக வரும். சரி, இப்போ நம்ம வந்து தூங்க போகிறோம் அண்ட் வீடியோவை முடிச்சுக்க போகிறோம். டாட்டா பை பாய். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.